தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையிலே நாம் இப்படி காண்கிறோம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஜானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருள்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நெபுகத்நேசர் ராஜா வந்து பாபிலோனில் நெபுகத்நேசர் ராஜா வந்து அவர் ஒரு சொப்னத்தை காண்கிறார். அவருடைய சொப்னம் வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷன் நிற்கிறதும் அது பொடிந்து போகிறதும், அப்படி ஒரு பாறை உருண்டை வந்து இதன் மேல் மோதி பிளந்து போகிறது, அது தூளாக போகிறது. அப்போ அந்த பாறையானது பூமியை நிரப்புகிறது. இப்படி ஒரு சொப்னத்தை காண்கிறார். ஆனால் அந்த சொப்னத்தை அவர் சொல்லாமல் சொப்னமும் சொல்லி அர்த்தமும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள குறி சொல்லுகிறவர்கள், மந்திரவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறார். அது சொல்லாத பட்சம் அவர்களை கொன்று போடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்போ அவர்களை கொண்டு போடுவேன் என்று சொன்ன உடனே இந்த தானியேலிடமும் சாத்ரக் மேஷக் அபேத்நேகோ என்பவர்களிடமும் இந்த பொறாமை கொண்ட சிலவர்கள் முதலாவதாக இவர்களை கொல்ல பார்த்தார்கள். சொன்னால் தானியேலை ஒரு ஞானியான ஒரு இடத்துல இவர் வச்சிருந்தார். அப்போ அதனால் இவர்களை கொல்ல முதலாக வகை தேடினார்கள். இப்போ ஏன் இவர்கள் இப்படி ஒரு குழப்பம் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறது அப்படி என்று தெரிஞ்ச உடனே தானியேல் எங்கே போகிறான்னு சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் மறைபொருளை வெளிப்படுத்தவும் மன்றாடவும் போகிறார். அவர் அந்த காரியம் தன்னுடைய தோழர்களான சாத்ரக் மேஷக் அபேத்நேகோ அவர்களிடம் சொல்லுகிறார். அப்போ அவர் போயிருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் இது. ஆண்டவரை நீர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வம், ஆண்டவரை அப்படி வெளிப்பட உம்முடைய தயவுக்கு உம்முடைய கிருபை எனக்கு வேணும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன செய்தார்? ஜெபித்த போது கர்த்தர் நைட்டு சொப்னத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லி கொடுக்கிறார். இப்போ இதை போய் அவர் ராஜாவினிடத்தில் அறிவித்த போது தானியேலே அந்த இடத்துல அந்த தன்னுடைய அடுத்த ஒரு ஸ்தானத்தில் அந்த மண்டபத்திலே கொலு மண்டபத்திலே அவனை இருத்தி ராஜா தனக்கு ஏற்றும் மிகுந்த ஒரு அதிகாரியாக மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சில காரியங்கள் இப்படி தான், சிலது மறந்து போவோம். சில காரியங்கள் இன்னதென்று நமக்கு அதுக்கு மறைபொருள் கிடைக்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நாம் மந்திரவாதிகளையும் குறி சொல்லுகிறவரையும் கேட்க போகிறதுண்டு. அதே போல தான் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நாளை நான் என்ன தீர்வேன், இது நம்முடைய எல்லாருடைய அங்கலாய்ப்புகள். நாளைக்கு எனக்கு என்ன வாழ்க்கையில் என்ன நடக்கும், நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு தோணும். இப்போ இந்த காரியங்கள் அறியா, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கடம்பாறை இருக்குது, இல்லைன்னா எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அது கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்டு போகிறவர்கள் உண்டு. திருமணம் நடக்குமா நடக்காதா என்று கேட்டு போகிறவர்கள் உண்டு. இந்த பெண் அல்லனா இந்த பையன் சரியானவளா இல்லையா அப்படின்னு கேட்டு போகிறவர்கள். இப்படி பல காரியங்களுக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு மந்திரவாதிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் பார்த்து போகிறது உண்டு. ஆனால் இங்கே தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? மந்திரவாதிகளாலும் அந்த குறி சொல்லுகிறவர்களாலும் வெளிப்படுத்த முடியாத அந்த ஒரு காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒரு ராத்திரி முழங்காலில் நின்று ஜெபித்த போது கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போது நம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போகும் பொழுது அங்கே ஒரு விடுதலை உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டாம், மறந்து போக வேண்டாம். இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் இருக்கும். ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் கேட்டுக்கு நேராக போகாதபடி தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சுதந்திரிப்பதற்காக நமக்கு கிருபை கிடைக்காது. இதனால் தேவனுடைய பிள்ளைகளை மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனோடு நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்தி தரும்படியாக நமக்கு ஜெபிப்போம். அதற்காக கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஆமென்.